ஒரு சிறிய கிராமத்தில் ஆர்யன் என்ற ஆர்வமுள்ள சிறுவன் வசித்து வந்தான். அவன் தாத்தாவிடம் இருந்து கதை கேட்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தான். ஒவ்வொரு இரவும் நெருப்பைச் சுற்றி உட்கார்ந்து பஞ்சதந்திரக் கதைகளை ஆர்வமாகக் கேட்பான். ஒரு மாலை அவன் தாத்தா விவசாயியும் பாம்பும் என்ற கதையைச் சொல்லத் தொடங்கினார். கதை சொல்லும்போது ஆர்யனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. தாத்தா, பாம்புகள் தன்னைக் காப்பாற்றியவர்களை கடிக்குமா என்று கேட்டான். தாத்தா சிரித்துக்கொண்டே, சொல்லப்போனால் பாம்புகள் மட்டுமல்ல, சில மனிதர்களும் தங்களைக் காப்பாற்றியவர்களை துன்புறுத்தலாம். அதனால்தான் யாரை நம்ப வேண்டும் என்பதை கவனமாகத் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். கதையில் விவசாயி மிகவும் பரிவுள்ளவர். ஆனால் பாம்பின் மீது அவன் வைத்த நம்பிக்கை தவறானது. பாம்பு தன் இயல்பின்படி உடல்நலம் திரும்பியதும் விவசாயியை கடித்தது. இதன் மூலம் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது. நல்ல உள்ளத்தை பயன்படுத்தும் போது விவேகத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சில நாட்கள் கழித்து ஆர்யன் காட்டின் ஓரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மெல்லிய ஒரு சத்தம் கேட்டது. அருகில் சென்று பார்த்தபோது ஒரு பாம்பு ஜடமாக பனிக்கட்டி போல் இறுகியிருந்தது. கதையை நினைத்துச் சோகமடைந்தாலும் தாத்தாவின் வார்த்தைகள் மனதில் பசுமையாகத் தோன்றின. பாவம், ஆனால் நான் இதை காப்பாற்றினால் பின்னர் என்னை கடிக்குமா என்று சிந்தித்தான். அவன் புத்திசாலித்தனமாக ஒரு முடிவெடுத்தான். ஒரு நீண்ட குச்சியை எடுத்துக்கொண்டு பாம்பை ஓரமாக அசைத்தான். பாம்பு நெஞ்சு அடித்தது, ஆனால் அதிகம் நகரவில்லை. இப்போது பலவீனமாக இருந்தாலும் அதன் நிலைமை மேம்பட்ட பின்பு அது என் மீது தாக்கப்படலாம் என்று யோசித்தான். வீட்டிற்குத் திரும்பி தாத்தாவிடம் தகவல் கொடுத்தான். தாத்தா வெகுநேரம் நடித்து, நீ நல்லபடி கற்றுக் கொண்டாய் ஆர்யா. நாம் இதை சரிசெய்ய வேண்டும் என்றார். இருவரும் அந்த இடத்திற்கு திரும்பி சென்றனர். அனுபவமுள்ள தாத்தா ஒரு நீண்ட குச்சியைப் பயன்படுத்தி பாம்பை மெதுவாகக் கொண்டு காட்டுக்குள் விட்டு வைத்தார். பாம்பு தன்னை விடுதலையாக உணர்ந்ததும் காட்டில் தன் வழியாக சென்று விட்டது. ஆர்யன் நிம்மதி அடைந்து, தாத்தா, உங்கள் வார்த்தைகள் சரியானவை. கதைகள் நம்மை சில சிக்கலான சூழல்களையும் சமாளிக்க உதவுகின்றன என்றான். தாத்தா சிரித்து, கதைகளின் மந்திரம் இதுதான் கண்ணா. நாம் சந்திக்கும் சோதனைகளை முன்கூட்டியே கற்றுத்தருகின்றன என்றார். அன்றிலிருந்து ஆர்யன் பரிவையும் கவனத்தையும் இணைத்து பயன்படுத்துவதன் அவசியத்தை புரிந்து கொண்டான். மேலும் பல கதைகளின் பாடங்களைப் பெறத் தயாராகினான். பாடம்: பரிவு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கதைகளில் பெரும் ஞானம் வாழ்க்கையில் நம்மை காக்கும்.